எப்போ எவ்வளவு லைட் கட்டா? இவ கிறிஸ்மஸ்க்கு லைட் கட்டாலா, இவ கல்யாணத்துக்கு லைட் கட்டாலா? கொத்து கொத்தா கட்டி வச்சுக்கா. ஏஞ்சலு, என்னம்மா? பக்கத்து வீடு சரோஜா வீட்டை பத்தியா? அவ கிறிஸ்மஸ்க்கு லைட் போடாலா, இந்த அவ கல்யாணத்துக்கு லைட் போடாலான்னு தெரியல. கொத்து கொத்தா போட்டு வச்சிருக்கா. நம்ம இடம் தான் இருக்கே, ஒரு குண்டு பல்ப் கூட போடல. குண்டு பல்பா? நம்ம வீட்ல இருக்கேம்மா. நம்ம வீட்லயா? எங்க? அப்படியே கொஞ்சம் திரும்பி பாரு. ஏஞ்சலு, என்னம்மா? பக்கத்து வீடு சரோஜா கேட்டியா? கிறிஸ்மஸுக்கு கேக்கு தந்தா. அதுவும் சாதாரண கேக்குலடி, பிளம் கேக்கு. ஆனா என்ன, வெறும் 1/4 கிலோ தான் இருக்கு. நம்ம ஒரு 1/2 கிலோ கேக்க வாங்கி கொடுத்து அவளுக்கு ஒரு 1/2 உடன் கேட்டியா? ஐயோ, இந்த அரை விடியதுக்கெல்லாம் குறை இல்ல, போமா. ஏஞ்சலு, என்னம்மா? பக்கத்து வீட்டுக்காரி 1 2 3 4 ஸ்டார் போட்டிருக்கா. அப்ப நம்ம 1 2 3 4 5 ஸ்டார் போட வேண்டாம்? உனக்கு 5 ஸ்டார் தானே வேணும்? இந்தா 5 ஸ்டார் போய் தொங்க போடு. இவ்வளவு வச்சுக்கிட்டு சரி ஒரு 5 ஸ்டாராவது கிடைச்சு. அடி ஏஞ்சலு, இப்ப என்ன உனக்கு? பக்கத்து வீட்டு சரோஜா ரோஜா போல ட்ரெஸ் போட்டிருக்கா, உனக்கு இப்ப ராஜா போல ட்ரெஸ் போடணும், அப்படிதானே? அதேதான். சும்மா இருமா நீ. என்னவோ அவதான் உண்மையாவே கிறிஸ்மஸ் கொண்டாடுறா. உண்மையான கிறிஸ்மஸ்னா என்னன்னு தெரியுமாமா? என்னது? கேக் குடுக்கறதோ, ஸ்டார் போடுறதோ, சீரியல் போடுறதோ, புதிய ட்ரெஸ் போடுறதோ, இதெல்லாம் இல்லமா உண்மையான கிறிஸ்மஸ். உண்மையான கிறிஸ்மஸ் என்னன்னா, ஏசப்பா நம்மளோட இருளான பாவங்களை போக்க ஒளியாக இந்த உலகத்துக்கு வந்தாங்க. நம்மளோட இருளான பாவங்களான கோபம், எரிச்சல், பொறாமை இது எல்லாத்தையும் விட்டு எப்போ ஒரு புது மனுஷனா பிறக்கிறோமோ அதுதாமா உண்மையான கிறிஸ்மஸ். டெய்லியும் பைபிள் ரீட் பண்ணி ப்ரேயர் பண்ற நீயே மத்தவங்க மேல எப்படி பொறாமை இருக்கலாமாமா? நீ சொல்லி தர 4 நல்ல விஷயத்த வச்சுதானேமா நான் 4 பேருக்கு நன்மை செய்ய முடியும். நாம எப்போ மத்தவங்களுக்கு நன்மை செய்ய தொடங்குறோமோ அதுதாமா உண்மையான கிறிஸ்மஸ்.